ஹலோ காய்ஸ், நம்ம ஏகேவோட AK64 இந்த படத்தை பத்தி ஒரு சூப்பரான அப்டேட்டோட இப்போ வந்திருக்கேன். சோ இந்த AK64 படத்துக்கான அந்த கொலை மாசான அப்டேட் என்னன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் சினிமால இருந்து ரீசெண்டான அப்டேட்ஸை அதிரடியா நம்ம சேனல்ல இறக்கிட்டு இருக்கோம். சோ சேனலை செக் பண்ணி பார்த்துட்டு புடிச்சு நம்பர் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இப்போ வாங்க இந்த AK64 படத்துக்கான அந்த தாரு மாறான வெறித்தனமான அப்டேட் என்னன்னு பார்த்தறலாம். அஜித் குமார் இந்த பேரை தமிழ்நாட்டுல தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டீங்க. ஒரு ஆக்டராவும் சரி, ஒரு ரேசராவும் சரி, தன்னோட கெரியரை உச்சத்துல வச்சிருக்காரு. ஆக்டிங்லயும் சரி, ரேசிங்லயும் சரி, ரெண்டுத்துலயும் கலக்கிட்டு இருக்காரு. 2023 பொங்கலப்ப துணிவு படம் இறங்குச்சு. இந்த படத்துக்கு அப்புறம் சம்மர் அப்ப விடாமுயற்சிக்கான அனௌன்ஸ்மெண்ட் விட்டாங்க. அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் தான் தந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு அப்டேட்டுமே வரல. படத்துக்கான ஷூட்டிங் ரொம்ப டிலே ஆகி ஒரு வழியா விடாமுயற்சி படத்தை 2025 பிப்ரவரி மாசம் தாறுமாறா இறக்குனாங்க. இந்த படம் இறங்கின 1.5 மாசத்திலேயே ஏகேவோட 63வது படமான குட் பேட் அக்லியே தாறுமாறா இறக்குனாங்க. ஆதிக் ரவிச்சந்திரனோட டைரக்ஷன்ல ஒரு பக்காவான ஃபேன் பாய் படமா இறங்குச்சு. ஒவ்வொரு ஃப்ரேம்லயும் ஃபேன் பாய் மூமெண்ட்டை காமிச்சிருந்தாங்க. பக்காவான ரெட்ரோ சாங்ஸை உள்ள வச்சு அதிரடியான ஆக்ஷன் சீன்ஸையும் வச்சு ஒரு பக்காவான கமர்ஷியல் படமா கொடுத்திருந்தாங்க. படம் தியேட்டரிக்கல்ல இறங்கி ஒரு பக்காவான ரெஸ்பான்ஸ் வந்துச்சு. எல்லா டைப்பான ஆடியன்ஸ்க்கும் இந்த குட் பேட் அக்லி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தியேட்டரிக்கல்ல ஒரு பயங்கரமான சம்பவத்தை செஞ்சு இப்ப ஓடிடிலயும் கலக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்துல நம்ம ஏகேவோட 64வது படத்துக்கான அப்டேட் தாறுமாறா வந்திருக்கு. இந்த படத்தையும் நம்ம ஆதிக் ரவிச்சந்திரன் தான் இயக்க போறாராம். குட் பேட் அக்லி படத்தை ப்ரொடியூஸ் பண்ண மைத்திரி மூவிஸ் தான் இந்த படத்தை தயாரிக்க போறாங்களாம். சோ அப்படியே குட் பேட் அக்லி டீம் திரும்ப இணையறாங்க. இந்த படமும் ஒரு அதிரடியான ஆக்ஷன் படமா இருக்க போது. இந்த படத்துல ஹீரோயினா யாரு வர போறா அப்படின்னு பார்த்தா நம்ம சூர்யாவோட ரெட்ரோ படத்துல நடிச்ச பூஜா கிட்ட நடிக்க போறாங்களாம். அது மட்டும் இல்லாம இந்த படம் ஒரு டூயல் ஹீரோயின் சப்ஜெக்ட் தான். 2 ஹீரோயின் படத்துல இருக்க போறாங்க. ஒருத்தவங்க பூஜா கிட்ட, இன்னொருத்தவங்க யாருன்னு பார்த்தா நம்ம நயன்தாரா நடிக்க அப்ரோச் பண்ணிருக்கிறதா அப்டேட் கிடைச்சிருக்கு. இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட் எப்ப வேணாலும் வரலாம். அனௌன்ஸ்மெண்ட்டை எதிர்பார்க்காத நேரத்துல திடீர்னு தான் விடுவாங்க. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். படத்துக்கான ஷூட்டிங்கை பொறுத்தவரை நவம்பர் மாசம் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. நவம்பர் மாசம் ஸ்டார்ட் பண்ணி சம்மருக்கு இறக்க போறதா நம்ம ஏகேவா அபிஷியலா ஒரு பேட்டில சொல்லிட்டாரு. இது மட்டும் இல்லாம நம்ம ஏகேவோட ஆக்டிங்ல அடுத்த 6 வருஷத்துக்கு ஒவ்வொரு படமா கொடுக்க போறாரு. இத கேட்ட ஃபேன்ஸ் ரொம்ப குஷி ஆயிட்டாங்க. பிரசாந்த் நீல் ஏகேவோட காம்போ எப்போ ப்ரோ வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கண்டிப்பா நடக்கிற ஒரு ப்ராஜெக்ட் தான். அது மட்டும் இல்லாம படம் கேஜிஎஃப் யூனிவர்ஸ்ல வரும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுவுமே வெறும் ரூமர் தான். எந்த அளவுக்கு உண்மையான அப்டேட் அப்படிங்கிறது தெரியல. ஆனா கண்டிப்பா ஏகே பிரசாந்த் நீல் காம்போ நடக்கும். அது ஏகேவோட 65 66 ஆன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு நம்ம ஏகேவை எந்த டைரக்டர் வச்சு ஏக்கனா நல்லா இருக்கும்? நம்ம லோகேஷ் கனகராஜா, அட்லியா, பிரசாந்த் நீலா யாருன்னு சொல்லிட்டு ஒரே கமெண்ட் பண்ணிருங்க. அப்படியே மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.